மீனம் உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீனம், நீங்கள் 2025 எந்த தெய்வங்கள் ஃபஸ்ட்டு வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே என்னென்னா நிறைய 2-3 தெய்வத்தை கூட நீங்கள் வழிபடலாம் அப்படின்னு இருக்கு. ஆனால் கண்டென்ட் ஒன்று தான், சரிங்களா? ரிலேஷன்ஷிப் இதுதான். இந்த ரிலேஷன்ஷிப்காக நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. நம்மளுடைய ரிலீஜியஸ்லேயே சரி எடுத்துக்கிட்டாலும், எந்த ரிலீஜியஸில் இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்க்குன்னு நிறைய தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா? குறிப்பிட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய தெய்வங்கள் அவதாரங்கள் இருக்கு இல்லையா? அந்த எல்லா தெய்வங்களையும் நீங்கள் ரேண்டமாக வழிபடலாம் அப்படின்னு இருக்கு. ஆனால் எதுக்காக? ரிலேஷன்ஷிப்காக. காதல் சார்ந்து, திருமணம் சார்ந்து எந்தெந்த தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்களோ அந்த எல்லா தெய்வங்களையும் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஒரு நாளைக்கு ஒரு தெய்வம் கூட எடுத்துக்கலாம், ஒரு வாரத்துக்கு ஒரு தெய்வ வழிபாடு கூட எடுத்துக்கலாம். ஆனால் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான தெய்வங்களாக இருக்கணும். ஸோ அது மாதிரி நீங்கள் அந்த மல்டி டாஸ்கிங்காக மல்டி டைப் ஆஃப் காட்ஸை நீங்கள் வழிபாடலாம். இந்த காடை தான், இந்த தெய்வத்தை தான் வழிபடணும் அப்படின்னு கிடையாது மீனத்துக்கு. ஸோ ஏன்னா உங்களுக்கு தேவை ரிலேஷன்ஷிப் சுமூகமாகணும், அது பிரச்சனையே இருக்கக்கூடாது. அதுக்கு எல்லா தெய்வத்தையும் நீங்கள் வழிபடுங்க. எல்லா தெய்வம்னா ரிலேஷன்ஷிப் சார்ந்த எல்லா தெய்வத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வழிபடலாம். அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, சரிங்களா?